Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா I want to go, I need to go, I had to go, I should go, I must go. இதனுடைய யூசேஜ் என்ன, இதை என்ன சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம், இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த வாக்கியங்களை உபயோகப்படுத்தணும், இதெல்லாம் தெளிவாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட்டாக நான் I want to ஓட யூசேஜ் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருந்தது. இதை என்ன மாதிரியான சூழ்நிலைகளை உபயோகப்படுத்தணும், I want to go, I had to go, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்னோட தமிழ் அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் சில பேர் வந்து அந்த கான்செப்ட் வந்து ராங் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு கோ கடைசியாக பார்க்கலாம். ரிமைனிங் சென்டென்ஸ் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக அதை வரும்போது அந்த இந்த சுச்சுவேஷன் தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ நீட் டு கோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஐ நீட் டு கோ அப்படின்னா இந்த நீட் அப்படின்றது என்னென்னா அவசியம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து இந்த நீட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்குற இடத்துல நம்ம நீட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஐ நீட் டு சப்மிட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஐ நீட் டு சப்மிட் த ப்ராஜெக்ட் டுடே அப்படின்னா நான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். நான் போக வேண்டியது அவசியம். ஓகே, அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் போக வேண்டியது அவசியம் அப்படின்ற இடத்துல நம்ம ஐ நீட் டு கோ நவ் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ போக வேண்டியது அவசியம் அப்படின்ற போது ஐ நீட் டு கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, டன். ஸோ இப்போ இந்த நீட் டு கிளியராக இருக்கும். அடுத்தது ஹேட் டு, ஷுட், மஸ்ட். இந்த மூணுலுமே ஐ ஹேட் டு கோ, ஐ ஷுட் கோ, ஐ மஸ்ட் கோ. இது மூணுத்துக்கும் தமிழ் அர்த்தம் நான் போக வேண்டும் அப்படின்றது தான் தமிழ் அர்த்தம். நான் போகணும், நான் போக வேண்டும் அப்படின்றது. பட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறீங்க, அம்மா நான் 8 o'clock வந்து நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு. அம்மாவும் சொல்கிறாங்க ஓகே நீ 8 o'clock நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வெளியில் போகும்போது டைம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 7:45 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 7:45, 7:30 ஆல்மோஸ்ட் 8 o'clock கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு. ஓகே, அப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஓகே டைம் ஆக போகுது, 8 o'clock ஆக போகுது, நான் வந்து அம்மாட்ட 8 o'clock வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ நான் அப்போ நான் கிளம்பணும் அப்படின்னு நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்கிற போது 50% உங்களுடைய விஷயத்தை, அதாவது நான் போகணும் அப்படின்றத ஒரு 50% நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ ஐ ஹேட் டு கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துல ஐ ஹேட் டு கோ யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போது 8 o'clock ஆகிடுச்சு. ஓகே, அப்போயும் நீங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க டைம் 8 o'clock ஆகிடுச்சு, நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஷுட் கோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ 8 o'clock அம்மா வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க, ஆனால் 8 o'clock ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் போகாமல் இருக்கீங்க அப்படின்ற போது அந்த இடத்துல 75% நீங்கள் வந்து கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஷுட் கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, டன். இப்போ மஸ்ட் இருக்குது. ஐ மஸ்ட் கோ என்ன அப்படின்னா டைம் இப்போ 9 o'clock ஆகிடுச்சு. ஓகே, 8 o'clockலேருந்து 9 o'clock ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் சொன்ன டைமுக்கு போகல, அதை விட எக்ஸ்ட்ரா 1 hour ஆகிடுச்சு அப்படின்ற போது there is no way, வேறு வாய்ப்பு, வேறு வழியே இல்லை, வேறு சான்ஸ், வேறு ஆப்ஷனே இல்லை, நான் போயே ஆகணும் அப்படின்னு 100% உங்களுடைய அந்த கண்டிப்பாக அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஐ மஸ்ட் கோ அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ மஸ்ட் கோ, there is no option, ஐ மஸ்ட் கோ நவ் அப்படின்னு சொல்லுவீங்க. வேறு வழியே இல்லை, நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது 50%, இது 70% ஆர் 75%, இது 100% நீங்கள் போயே ஆகணுன்றதை தெரிவிக்கும் போது மஸ்ட் கோ யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதனுடைய தமிழ் அர்த்தம் மூணுத்துக்குமே நான் போக வேண்டும் அப்படின்றதான். இப்போது ஐ வாண்ட் டு கோ பார்க்கலாம். ஐ வாண்ட் டு கோ, வாண்ட் அப்படின்றது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஐ வாண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இது என்னென்னா நம்மளுடைய டிசையர், நம்மளுடைய ஆசையை வந்து தெரிவிக்கிற இடத்துல நம்ம வாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் நம்ம மனசில் நம்ம யோசிக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது கண்டிப்பாக அப்படின்ற சூழ்நிலை கிடையாது. ஓகே, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற சூழ்நிலைகள் வரும்போது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஹேட் டு, ஷுட், மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வாண்ட் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போது அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க, நானும் உன் கூட வரேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போது ஐ வாண்ட் டு கம் வித் யூ, நான் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு கம் வித் யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஓகே, ஸோ நான் போகணும் அப்படின்ற போது எனக்கு டயர்டாக ஃபீல் ஆகுது, நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் டயர்ட், ஐ வாண்ட் டு கோ நவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
ஓகே. ஸோ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதுவும் ஒரு டிசையர் தான். ஒரு விஷயத்த செய்யணுன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐ வாண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்போம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற போது ஐ வாண்ட் டு கோ அப்படின்னா நான் போகணும். ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாகன்ற சூழ்நிலை கிடையாது. ஓகே. எனக்கு டயர்டாக ஃபீல் ஆகுது, நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் டயர்ட், ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. டன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புறேன். வாண்ட், நீட், ஹேவ் டு, ஷுட், மஸ்ட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஓகே. தேங்க்யூ.